ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாம சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமன்னா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவன சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அப்பர் சுவாமிகளுடைய தேவாரத்திலே 4ஆம் திருமுறையிலே அவள் இவள் நல்லூர் என்கிற திருத்தலத்திலே சுவாமிகள் அருளி செய்த பதிகத்தினை காண்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. இது 59வது பதிகமாக கோர்க்க பெற்றிருக்கின்றது. இந்த தலத்திற்கு வந்த வரலாறு பெரிய புராணத்திலே காணப்பெறவில்லை என்பது தர்மயாதின குறிப்பு. ஆகையினாலே இந்த பதிகத்தினுடைய பாடப்பெற்ற சந்தர்ப்பம் நமக்கு தெரியல. இருந்தாலும் சுவாமிகள் அருளி செய்த திருநெரிசியாக இது விளங்குகின்ற காரணத்தினாலே இதை 4ஆம் திருமுறையில் இதை கோர்த்திருக்கிறார்கள். சரி, இந்த அவளிவள் நல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தினுடைய பெயரை பெருமான் தன்னுடைய பதிக பாடல்கள் எல்லாவற்றிலும் குறிப்பிடுகின்றார். அவள் இவள் நல்லூரார் என்றே குறிப்பிடுகின்றார். நல்லூர் என்கிற பெயர் நமக்கு ரொம்ப பழக்கமான பெயர். இந்த திருநல்லூர் என்ற பெயர் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுக்கு கூட சம்பந்தப்பட்ட பெயராக பெருமண நல்லூர் என்று நமக்கு தெரியும். அப்படி அப்பர் சுவாமிகளுக்கு திருவடி தீட்சை தந்தது திருநல்லூர். இப்படி திருநல்லூர் என்று சொல்லக்கூடிய அந்த பெயர் பொது பெயராக இதுவும் கூட ஒரு நல்லூர். இந்த பல நல்லூர்கள் இருப்பதினாலே இந்த நல்லூரை பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக அதிலே அவள் இவள் நல்லூர் என்கிற பெயராக அது வந்திருக்கிறது. அதற்கு தலபுராணமெல்லாம் இருக்கிறது. இப்படி இந்த அவளிவள் நல்லூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்திலே இவர் அருளி செய்த இந்த பதிகத்தினுடைய தனிச்சிறப்பு என்ன என்று கேட்டால், இந்த 10 பாடல்களிலுமே ராவணனை பற்றிய குறிப்பு வருகிறது. இப்போ அப்பர் சுவாமிகள் அருளி செய்த இந்த பதிகம் நமக்கு ராவணனை பற்றி செய்திகள் எல்லாம் சொல்லுகிற பொழுது நமக்கு இந்த ராவணன் சீதையை கவர்ந்த ராவணன் தான் இங்கே குறிக்கப்பெறுகிறான் என்று நமக்கு தெளிவாகிற மாதிரி செய்திகள் இதில் இருக்கு. அதையும் கூட ஆய்வாளர்கள் அதை குறிப்பிட்டு காட்டி இருக்கிறார்கள். ராவணனை பற்றி பேசுகிற பொழுது ராவணன் ஒரு சிவபக்தர், ஆனால் தீய குணம் உள்ளவன். அசுரர்களில் சிவபக்தர்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுக்கும் சிவபெருமான் தான் வழிபாடு கடவுள், அவர்களுக்கும் சிவபெருமான் தான் வரம் கொடுக்கிறார். அப்படி பார்க்கிற பொழுது பல அசுரர்கள் சிவனிடமிருந்தே வரத்தை பெற்று பிறகு இப்போ திரிபுராந்தகர்கள் எடுத்துக்கொள்ளுங்க இல்லையா, அந்த திரிபுரங்களிலே திரிந்தார்கள் அல்லவா, கமலாட்சகன், வித்யுன்மாலி, தாரகன், இந்த மூவரும் கூட எங்கிருந்து வரம் பெற்றார்கள்? சூரபதுமன் எங்கிருந்து வரம் பெற்றான்? இந்த அரக்கர்கள் எல்லாம் எங்கிருந்து வரம் பெறுகிறார்கள்? சிவபெருமானிடம்தான் பெறுகிறார்கள். எனவே சிவபெருமானிடமிருந்து வரம் பெறுகிறவர்கள்
அந்த வரத்தினாலே மிகப்பெரிய சிறப்புகளை உற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் வரம் பெற்ற வாழ்விலே இருக்கிறவர்கள் தவறு புரிவார்களே ஆனால் அந்த தவறுக்குரிய தண்டனை அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது. அவர்கள் அந்த தண்டனையை அனுபவிக்கின்றார்கள். இது எல்லாருக்கும் பொதுதான், இது யாருக்கும் விதிவிலக்கே கிடையாது. அப்படி இந்த ராவணனை பற்றி இந்த கைலாய மலையை அவன் பெயர்க்க வந்த அந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப தெளிவாக எடுத்து பேசுகிறார். ராவணனை படம் பிடித்து காட்டுகிற பொழுது அவன் மிகுந்த ஆணவம் உடையவன் என்கிற அந்த செய்தி நமக்கு தெரிகிறது. எனவே நம்முடைய தேவாரத்திலே ராவணனை நல்லவன் என்று காட்டியதாக எங்கேயும் நமக்கு செய்திகளில் இந்த ஒரு பதிகம் சான்றாக இருக்கிறது. அவன் அரக்கன், ராட்சசன். அவன் ஒரே ஒரு நல்ல குவாலிட்டி, திருநீர் பூசுவான். அந்த ஒரு குவாலிட்டினால தான் ராவணன் மேலது நீருன்னாரு, ஒரு குவாலிட்டி. அப்படி அந்த ஒரு பண்பு ஒன்று தான் உண்டு. சூரபத்மன் போருக்கு புறப்படுகிற பொழுது நீர் பூசினான், மார்பில் களபச்சேறு பூசினான் என்று கச்சியப்பர் சொல்லுவார். திருநீர் பூசிக்கிட்டு தான் போருக்கே போனான் அவன். ஆகையினாலே இந்த அடிப்படை செய்திகளாக ராவணனை பற்றிய பல்வேறு குறிப்புகள் நமக்கு வழங்குகிறார் இந்த பதிகத்தில். ஆகையினால இது நமக்கு ஒரு தெளிவு வருகிறது. ராவணனுடைய மிக முக்கியமான ஒரு செயலாகவும் அவன் பல இடங்களில் அவன் வாலாட்டிக்கிட்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறான். ஆனால் கைலாயத்தில் அதே வாழை ஆட்ட ஆரம்பித்தான். அப்போ அவனுக்கு எப்படி அதை ஒட்ட நறுக்கினார் அப்படிங்கிறது தான் இது சமாச்சாரம். அவனுடைய ஒரு 2-3 செய்திகள் இதில் சொல்லியிருக்கிறத பார்க்கிற பொழுது திருநாகர சுவாமிகள் ரொம்ப நுட்பமாக ராவணனை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். எனவே திருமுறைகளை பொறுத்த வரைக்கும் ராவணனை பற்றிய செய்திகள் என்ன என்று கேட்கிற பொழுது நாம் அவன் ஒரு சிவபக்தன் அப்படின்னுட்டு நாம் சப்போர்ட் பண்ணி பேசக்கூடாது. அது அந்த மாதிரி அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிற அளவிற்கு அவன் நல்லவன் அல்ல. அதை ரொம்ப தெளிவாக இந்த ஒரு பதிகத்திலேயே எடுத்து சொல்லுகிறார். அரக்கன், நீர் பூசுவான், சிவபூஜை கூட பண்ணானா என்னன்னு தெரில, அது ஒரு பக்கம். ஆனால் அவன் பல வெற்றிகளை பெற்றதினாலே திருக்கைலாயத்தையும் பெயர்த்தெடுத்து விடலாம் என்று கருதினான். ஆகையினாலே அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்துத்தான் இந்த ஒரு அருமையான பதிகம் அது. இந்த அவளிவள் நல்லூர் பதிகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு செய்தி தான் பேசுகிறாரு. இந்த ஒரு செய்தியை தெளிவாக விலாவாரியாக விரிவாக நமக்கு படம் பிடிச்சு காட்டுகிறார். இந்த சொல்லப்போனால் வாட் ஹேப்பன்ட் ஆன் தட் டே, அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற ரொம்ப அழகாக சொல்கிறாரு சாமி. நாம் எதையோலாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம், ஆனால் சாமி ரொம்ப நீட்டாக நடந்த செய்தி. அவருக்கு தெளிவு இல்லை, அப்பர் சாமிகளுக்கு இருக்கிற தெளிவு யாருக்கு இருக்க முடியும்? அந்த தெளிவோடு எடுத்து நமக்கு அதை காட்டுகிறார். ஆகையினால இந்த முதல் பாடலை நாம் இப்போ பார்க்கிறோம். தொற்றின் நான்கெயிறு கவ்வி தொழிலுடைய அரக்கன் தன்னை தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று
வீற்றினை உடையனாகி வெடுவெடுத்தெழுந்தவன் தன் ஆற்றலை அழிக்கவல்லார் அவள் இவள் நல்லூராரே, அவள் இவள் நல்லூராரே, அவள் இவள் நல்லூராரே, அவள் இவள் நல்லூராரே. தொற்றி நான்கே இரு கவ்வி, பல்ல கடிச்சுக்கிட்டு போடணும். என்ன அதுவும் 10 தலை 10 வாய், 10 வாயிலும் பல்ல கடிச்சுக்கிட்டு நர நரன்னு கடிச்சுக்கிட்டு, என்னது தேர் போக மாட்டேங்குதுன்னு எனக்கு. எயிறு கவ்வி, பல்ல கடிச்சுக்கிட்டு, பல்லு கடிச்சிட்டு சில பேர் பேசுவான் பார்த்தீங்களா, பல்ல அவெல்லாம் ராவணன் வழி வம்சாவளி, பல்ல கடிச்சுக்கிட்டு பேசுவான். என்ன அவ்வளவு கோபம் என்ன? எயிறு கவ்வி, எயிறுல பல்லு, பல்ல கவ்வி தோற்றி நான் தோற்றமுடையவனாக இருக்கிற அவன் தொழிலுடைய அரக்கன். என்ன தொழில்? தீத்தொழில், தீய தொழில் உடையவன். எல்லாரையும் துன்பப்படுத்தி பார்க்கிறது சிலருக்கு இன்பமாக இருக்கும். அது அவர்களுக்கு மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆனால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தால் அவர்களுக்கு பொறுக்காது. அவர்களெல்லாம் ஆங்கிலத்தில் சாடிஸ்ட் என்று சொல்வார்கள். மற்றவர்களுடைய இன்பத்தை பொறுக்க மாட்டார்கள். மற்றவர்கள் துன்பப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் மகிழ்ச்சி உருவார்கள். மற்றவர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு நினச்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம். ஆனால் இவனுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் துன்பப்படுத்தி பார்ப்பார். மற்றவர்கள் துன்பம் இவங்க படுத்த மாட்டாங்க, ஆனால் துன்பம்னு கேட்டால் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இவன் தொழில் அதிக தொழிலாக உடையவன்கிற இந்த தொழிலாக தீத்தொழில் உடைய அரக்கன். தொற்றி நான் இரு கவ்வி தொற்றி நான் தொழிலுடையார், அந்த தொழிலுடைய அரக்கன் தன்னை தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று, தேற்றுவான் சென்று சொல்ல சிக்கன தவிரும் என்று. இவன் எழுந்திருச்சு அந்த தேர்ல இருந்து அவன் வேகமா போற பார்த்த உடனேயே இவனுக்கு அந்த உண்மையை விளைவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே அந்த தேர்ப்பாகன் என்ன பண்ணுகிறான், மெதுவா அவங்ககிட்ட போய், நீ கோபத்தை விட வேண்டும், சிக்கன தவிரும் என்று, நீ கோபத்தை தவிர்க்க வேண்டும் என்று அவனை தேற்ற வேண்டும் என்று சொல்லி, சிக்கன தவிரும் என்று சொல்ல தேற்றுவான் சென்று. யார் இந்த தேரோட்டி? என்ன இவ்வளவு கோபமா போறாரு, இவருக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுவோம் என்று அவன் எடுத்து சொல்லுகிறான். வேண்டாம், தவிர்க்கலாம், நீங்கள் உங்களுடைய வேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், கோபத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்ல, வீற்றினை உடையனாகி தற்பெருமை. அது எப்படி? நான் போற வழியில மறிச்சுக்கிட்டு நின்னா மேலையும் போக முடியல, நான் எடுத்ததை ஓரமா வச்சிடுறேன். வீற்றினை உடையனாகி தேர்ல இருந்து கோபமா இறங்கினான். கோபத்தை அவன் பார்த்தவனு இந்த கோபத்தினாலே இவருக்கு அழிவு வந்துட போது, அதனால அவன் நல்லது நினைக்கிறவன் அந்த தேரொட்டி. அதனால தேற்றுவான் சென்று அவனை தேற்ற வேண்டும், உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சிக்கன தவிரும் என்று சொல்ல, இந்த கோபத்தை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்ல, தவிரும் என்று சொல்ல, அவ வீற்றினை உடையனாகி, வீற்றினை உடையனாகி என்று சொன்னால் அந்த தற்பெருமை, அது தன்னுடைய பெருமையை தானே அதிகமாக அளவிட்டுக் கொள்வது. வெடுவெடுத்து வெடுவெடுன்னு அந்த தேர்லேருந்து குதிச்சு அங்க நேர போய் தன்னுடைய ஆற்றலை காட்ட வேண்டும் என்று போனார்.
ஆனால் அவள் ஆற்றலை அழித்தவர் இந்த அவள் நல்லூரார். அந்த ஆற்றலை அழித்தார். எந்த ஆற்றலை தனக்கு இது துணிவு, எந்த ஆற்றல் தனக்கு துணை என்று கருதி வந்தாலோ அந்த ஆற்றலை அழித்து விட்டார். இப்ப மனிதர்கள் தங்களுடைய ஆற்றல்களை நம்பி பலருக்கு கெடுதல் செய்கிறார்கள், பலரையும் கெடுக்க நினைக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆற்றலை இறைவன் மாற்றுவதற்கு எத்தனை நாடி ஆக போகுது இல்லையா? தன்னுடைய ஆற்றலை பெரிதாக மதித்தவர்கள் அழிந்து போயிருக்கிறார்கள். தக்கன் அப்படித்தான் தன்னுடைய ஆற்றலை பெரிதாக நினைத்தார். ஆகையினாலே சிவபெருமானை மதிக்க வேண்டாம், என்னை மதியுங்கள், உங்களுக்கு ஒரு ஆபத்து வராது. சிவபெருமானை மதிப்பதாக சொல்லி என்னை இகழ்ந்தால் நீங்கள் அத்தனை பேரும் துன்பம் அனுபவிப்பீர்கள் என்று சொல்லி கெடுதல் செய்தவன் அவன். ஆனால் அவன் ராட்சசன் இல்லை, தேவன், தேவர் குலத்தில் வந்தவன், பிரம்மாவோட புள்ள தானே. அப்படி இவன் இந்த ராட்சசன் தன்னுடைய ஆற்றலை மிகவும் நம்பினான். நம்முடைய ஆற்றலை நாம் எப்பொழுதும் நம்புதல் கூடாது. திருவருள் இருந்தால்தான் ஆற்றல் எடுபடும். இந்த ஆற்றல் என்பது எப்படி நமக்கு சாத்தியமாகும், அது துணை செய்யும் என்றால் திருவருள் துணை செய்தால்தான் செய்யும். எனவே அந்த ஆற்றலை அழிக்க வல்லவர் யார் என்று கேட்டால் அவள் இவள் நல்லூரார். இந்த அவள் இவள் நல்லூரார் தான் ஆற்றலை அழிக்க வல்லவர் என்று அதனை குறிப்பிடுகின்றார். வெம்பினார் அரக்கரெல்லாம் மிகச்சழக்காயிற்று என்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கனச் சிதையும் என்ன நம்பினார் என்று சொல்லி நன்மையான் மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவள் நல்லூராரே. இப்போ இதை சில பேர் இதை திரிபுரம் எரித்ததை சொல்கிறாருங்க. இப்போ மீதி இருக்கிற பாட்டில் எல்லாத்துலேயும் ராவணனை சொல்லிவிட்டு ஒரு பாட்டில் திரிபுரத்தை பற்றி தனியாக பேசுவாரா? கண்டினியூட்டியே இருக்காது. ஒன்று. ரெண்டாவது, திரிபுரங்கள் இரும்பு, வெள்ளி, தங்கம், 3 கோட்டை. இது செம்பினால் எடுத்த கோட்டை. செம்புனால கோட்டைன்னு எங்கேயுமே வரல திருமுறைகள். அதனால ராவணன் செம்புனால அந்த கோட்டையை கட்டி இருக்கிறான். இது ராவணன் கோட்டை தான். ஆகையினாலே இது திரிபுரங்கள் சம்பந்தப்பட்டது அல்ல. சரி, இப்ப இதுல சொல்லப்பட்ட செய்தியை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அதுல என்ன சொல்றாரு? வெம்பினார் அரக்கர் எல்லாம் மிகச் சழக்கு ஆயிற்று என்று செம்பினால் எடுத்த கோயில் சிக்கனச் சிதையும் என்ன. செம்பினால் எடுத்த கோயில், இந்த செம்பினாலே எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரண்மனை, செம்பால் அலங்கரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அரண்மனை சிக்கன உறுதியாக சிதையும், சிதைந்து போகும். என்ன நம்பினார்? சிதைந்து போகும் என்று நம்பினார். யாரு? நல்ல கவனம் பாருங்க. அரக்கர் எல்லாம். வெம்பினார் அரக்கர் எல்லாம் மிகச் சழக்காயிற்று என்று வெம்பினார். அரக்கர் எல்லாம் மிகச் சழக்க. அரக்கர்கள் எல்லாம் இது ரொம்ப தப்பாச்ச, இந்த தப்பை செய்யக்கூடாது, இது நம்ம குல அழிவுக்கு வகுத்ததாச்ச, இதையே செய்யணும் என்று அவர்கள் வெம்பினார்கள், மனம் வருந்தினார்கள். இப்படிப்பட்ட தவறினாலே இந்த செம்பினால் எடுத்த கோயில், இந்த அரண்மனை, செம்பினாலே அலங்கரிக்க பெற்ற இந்த அற்புதமான அலங்காரமிக்க இந்த அழகுமிக்க அரண்மனை உறுதிப்பட செதியுமே என்று நம்பினார்.
என்ன சந்தர்ப்பம்? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது வாட் மேட்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிகச்சழக்கு என்பது ராவணன் சீதையை கவர்ந்து வந்தது. ராவணன் சீதையை கவர்ந்து வந்த செய்தியை மிகச் சழக்காயிற்று என்று குறிப்பிடுகின்றார்கள். சழக்கு என்று சொன்னால் குற்றம்னு அர்த்தம், அபராதம்னு அர்த்தம். அவர் ராவணன் செய்தது மிகப்பெரிய குற்றம் எது என்று கேட்கிற பொழுது மாற்றான் மனைவியை கவர்ந்து வந்தது. இதை விட ஒரு பெரிய அயோக்கியத்தனம் என்ன இருக்க முடியும் இல்லையா? அதனாலதான் தொழில்னு தீத்தொழில்னு சொன்னார் முதல் பாட்டில். அப்ப இந்த இலங்கையில எல்லா அரக்கர்களும் ராவணனை சப்போர்ட் பண்ணல. அதுல இருந்த நல்ல அரக்கர்கள், எப்படி திரிபுரத்துல 3 பேர் இருந்தார்கள்னு சொல்ல, சுசீலன், சுமன்மன் அப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அது போல இங்கேயும் நல்ல அரக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் தான் சொன்னார்கள், வருந்தினார்கள், இப்படி இவ்வளவு பெரிய தவறை செய்கிறாரே நம்முடைய அரசன் இந்த ராவணன், இது பெரிய தவறாயிற்று, இதனால் இந்த அரண்மனை சிதையுமே என்று அவர்கள் உறுதியாக நம்பினார். இவர்கள் யார் இத்தனை பேருன்னு கேட்டா நம்ப மாட்டேன். இவங்களாம் அடியார்கள், சிவனடியார்கள். சிவனை வழிபாடு செய்து, சிவனுக்கு தொண்டு செய்து, சிவனையே நினைந்து அறவழியிலே நின்று சிவனை சென்று சேர வேண்டும் என்று தம் வாழ்வை நடத்தி கொண்டு இருக்கிறவர்கள். அதனால் அந்த அரக்கரல் நம்பினார். அவர்கள் நம்பியதினாலே அதை நிறைவேற்றினான் சிவபெருமான். இப்ப நாம ராமாயண கதையில பார்க்கிற பொழுது ராவணனை அம்பெய்தி கொன்றார் அப்படின்னு பார்க்கணும். அப்படித்தானே பார்த்தோம். அப்படி அம்பெய்தி கொன்றார் என்று சொல்லுகிற பொழுது, போரிலே கொன்றார் என்று சொல்லுகிற பொழுது, அந்த அம்பை ராமன் எய்தினாலும் ராமன் வழியாக அந்த அம்பை எய்தியது சிவபெருமான். ராமனுக்கு அந்த ஆற்றலும் அந்த நோக்கும் அந்த திறனும் தந்த, அதனால தான் அவர் ராமேஸ்வரம் போய் சிவபெருமானை வழிபட்டார். ராமேஸ்வரத்தில் போய் பிரதிஷ்டை பண்ணி சிவனை ராமர் வழிபட்டதற்கு காரணம் கரெக்டா சரியா சொல்றாரு சாமி. ராமருக்கு தெரிஞ்சதே ராமர் கும்பிட்றவங்களுக்குலாம் தெரியல, ராமருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா இந்த வைணவர்கள் இந்த செய்தியை இதை ஒப்புக்கொள்ளாமல் ராமர் போய் ராமேஸ்வரத்தில் சிவபெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் 2 காரணம் முக்கியம். அவர் ஒரு சிவபக்தர், சிவனுடைய சிவபக்தர். 2வது, தாம் அவரை கொல்லுவதற்குரிய ஆற்றலும் அந்த திறனும் தந்தது சிவன்தான் என்று அவர் உறுதியாக நம்பினார். அந்த உறுதியாக நம்பியதற்கு ஆதாரம் அப்பர்சாமி சொல்லுகிறார். அம்பினால் அழிய எய்தார் என்று இவரே அம்பை எய்திய மாதிரி சொல்லுகிறார். நம்பினார் என்று சொல்லி, இவர்களெல்லாம் நம்பி இருக்கிறார்கள் நம்மை என்று சொல்லி, நன்மையால் மிக்கு நோக்கி, யார? ராமரை நன்மையால் மிக்கு நோக்கின, நன்மையால்னா விரும்பி அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் கருத்து எடுத்து அந்த ராமனுடைய அம்பினால் அழிய அவர்தான் எய்தார். அந்த எய்தவர் அவள் இவள் நல்லூரார் என்று குறிப்பிடுகிறார். புரியுதுங்களா? அப்ப இந்த ராமனுக்கு அந்த வல்லமை, அந்த குறிபார்த்து அந்த நேரத்தில் அந்த வல்லமையும் அந்த திறனும் வழங்கியவர் சிவபெருமான். எனவே எய்தியது சிவபெருமான், எய்துவதற்கு கருவியாக இருந்தது ராமர். அவ்வளவுதான். ஆகையினாலே
இந்த செய்தியை நம்முடைய இந்த ராமாயண செய்தியை ரொம்ப அற்புதமாக நம்முடைய அப்பர் சுவாமிகள் எடுத்து பேசுகிறார். இது எவ்வளோ பெரிய ஆதர் சாமி யார் லேஸில் ஒரு சாதாரண ஒருத்தர் சொன்ன செய்தியா, நம்ம அப்பர் சுவாமி சொன்ன செய்தி எவ்வளோ வலிமை. அவர் சொல்லுகிறார், அம்பினால் எய்தார்னு சொல்லுகிறேப்பா, எய்தவர் சிவபெருமான். அம்பினால் அழிய மிக்கு நோக்கி அம்பினால் அழிய எய்தார் அவள் இவள் நல்லூர். எனவே ராமன் வாயிலாக அவனுக்கு துணையாக நின்று அம்பினை விடுத்தருளியவர் அவள் இவள் நல்லூரார் என்று அந்த செய்தி. அதற்குத்தான் அவர் ராமேஸ்வரம் போய், சாமி உங்களுடைய அம்பை நான் எய்தினேன், நீங்களே எய்தினீர்கள் என்று நன்றி தெரிவிக்கும் விதமாக பரமேஸ்வரனை வழிபட்டார் என்பது நமக்கு தெரிய வருகிறது. கீழ்ப்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகில் தோள் பெருவழியினாலே தொலைப்பண்ணான் மலையை என்று வேள்பட வைத்தவாறே விதிர் விதிர்த்து அரக்கன் வீழ்ந்து ஆழ்பட கருதி புக்கார் அவள் இவள் நல்லூராரே. கீர்த்திமை உள்ளதாகில் கீழ்ப்பட கருதலாமோ, எனக்கு எவ்வளவு பெருமை இருக்கிறது, நான் எவ்வளவு பெருமை உடையவன், என்னை போய் கீழ்ப்பட கருதலாமா? இந்த தேரோட்டிக்கு என்ன தெரியும்? இந்த தேரோட்டிக்கு என்ன தெரியும்? எனக்கு போய் அறிவுரை செய்யலாம், வளமா போலான்னு. நான் கீழ்ப்படுவேன? என்னுடைய பெருமை என்ன ஆகுது கீழ்ப்படிஞ்ச? இல்லையா? பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சா கௌரவ குறைச்சல் நினைக்கிற ஆள்லாம் இருக்கலாம். நான் கீழ்ப்படுகிறதா, நீங்க சொல்லி நான் கேட்கிறதா, என்ன இதெல்லாம் வெட்டி பெருமை தானே. இதேதான் இவனும் சொல்லி இருக்கிறான், கீழ்ப்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாயில். எனக்கு பெருமை, எத்தனை பெருமை இருக்கிறது. வாரணம் பொருத மார்பன் வரையினை எடுத்த தோழன் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவன் என்றெல்லாம் பல்வேறு பெருமைகளை உடைய தசக்ரீவன். தான் என்னுடைய பெருமை எத்தனை பரவி கிடக்கிறது. நான் இப்ப இதுல இப்படி சரி அப்படின்னு அஞ்சு போய் இந்த மலைய வளமா வந்து அப்படியே போயிட்டேன்னா ராவணன் பத்தியா நம்மகிட்ட தான் பெருமை பேசுறான், அங்க அவன் பெருமையெல்லாம் என்னாச்சு பார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இது பார் என்னுடைய தோள்கள் 20 தோள்கள், தோள் பெரு வலியினாலே தொலைப்பண்ணான் மலையை என்று. இந்த மலையை தொலைச்சு கட்டி போடுறேன், மலையை தொலைச்சு போடுறேன். தோல் பெரு வலியினாலே, இந்த தோளினுடைய வலிமையினாலே இந்த மலையை தொலைப்பண்ணான் என்று, இந்த மலையை தொலைப்பண்ணான் என்று வேள்பட வைத்தவாறே, விருப்பத்தை வைத்தவாறே. விருப்பத்தோடு தான் வந்தான், கதி என்னாச்சு? வேள்பட வைத்தவாறே விதிர் விதிர்த்து நடு நட்டுங்கி போய் அரக்கன் வீழ்ந்து. சாமி சாமி தாங்க முடியல சாமி, மூக்கு கண்ணு நாக்கெல்லாம் நசுங்குது சாமி, வலி தாங்க முடியல, குருதி ஆறு ஓடுது சாமி, காப்பாத்துங்க சாமி காப்பாத்துங்க சாமின்னு ஆழ்பட அடிமையாகிறதுக்கு கருதி புக்கார். சரி அவனை அடிமை பண்ணிக்கோன்னு கருதி அவள் இவள் நல்லூரார் தான் அவனுக்கு அருள் செய்தார். அவன் அந்த மாதிரி விதிர் விதிர்த்து அரக்கன் விழுந்து ஆழ்பட கருதி. அவன் வந்தபோது இருந்த வீராப்பு என்ன, அவன் பேசிய சொற்கள் என்ன, அவனுடைய மமதை என்ன, அத்தனையும் தொலைத்தார் பெருமான், அத்தனையும் தொலைத்தார். இந்த பெருமையெல்லாம் எத்தனை நாளைக்கு என்று சொல்லி அந்த பெருமையெல்லாம் தொலைச்சார்.
ஆள் படக் கருதி புக்கார் அவள் இவள் நல்லூராரே. கீழ்பட கருதலாமோ கீர்த்திமை உள்ளதாகில் தோள் பெருவலியினாலே தொலைப்பன் நான் மலையை என்று. வேள்பட, வேள்னா விருப்பம்னு அர்த்தம். வேள்பட வைத்தவாறே, விருப்பத்தை வைத்தவாறே. விதிர் விதிர்த்து அரக்கன், அவன் விருப்பத்தை பட என்று சொன்னால் அது வீணாகுமாறு. அந்த விருப்பத்தை பட வைத்தல்னா வீணாக்குதல், நீக்குமாறு. விதிர் விதிர்த்து அரக்கன் வீழ்ந்து ஆள்பட கருதி பூக்கார் அவள் இவள் நல்லூராரே. நிலை பலம் வல்ல நல்லன் நேர்மையை நினைய மாட்டான். பாருங்க, அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இந்த 4வது பாட்டில் சொல்றார். ராவணரை பத்தி திருமுறையின் கருத்து என்ன என்று கேட்கிற பொழுது நம்ம அப்பர் சுவாமியினுடைய கருத்தை தான் எடுத்து சொல்லணும். அதை விட்டு திருநீர் பூசுறாங்கிறதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாது. அவனை பற்றிய ஒரு குறிப்பு என்ன நம்முடைய திருமுறையில் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, நிலை வலம் வல்லன் அல்லன், நிலைத்த வெற்றியை உடையவன் அல்ல அவன். அங்கொன்று இங்கொன்றுமா வெற்றிகளை பெற்று இருக்கிறான். பெரிய நிலைத்த வெற்றி என்றெல்லாம் அவனை சொல்ல முடியாது. வாலிக்கிட்டே ஒரு தடவை மாட்டிக்கிட்டான். அவன் கொண்டு பிடிச்சி பொம்மை மாதிரி கொண்டு தொங்க விட்டான் வாலி தான் பிள்ளைக்கு. அது ராமாயணத்திலே வருது. வாலி அதான் ராமனை பார்த்து கேட்கிறார், உனக்கு ராவணனை சண்டை போடணும், அவன்கிட்ட இது பண்ணணும்னு சொன்ன, நீ ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா போதும். இந்த சுக்ரீவன்ட்ட போய் நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வாலியே சுற்றி கொண்டு உன்ட்ட விட்டுருப்பேனே. நான் அப்படி தான் கூப்பிட்டு வந்தேன் அவனையெல்லாம். நீ எதுக்கு சுக்ரீவனுக்கு போய் போருக்கு போகணுன்ட்டு அவனுக்கு ஃப்ரெண்டு பிடிச்சிக்கிட்டு என்னை கொன்னுட்டு அப்படின்னு கேட்குறான் வாலி வதத்தில். ராவணனுக்கு வெற்றி நிலை அல்ல, வலம்னா வெற்றி, நிலை அல்ல. வல்லன அல்லன், நிலையான வெற்றியை கொள்ளுகிறவன் அல்ல அவன். நேர்மையை நினைய மாட்டான், நேர்மையை நினைய மாட்டான், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டான். சீதையை கவர வேண்டும் என்று சொன்ன உடனேயே இவன் அந்த கவர்வதற்கு இவன் போறவன் நேர ராமகிட்டையும் லக்ஷ்மணகிட்டையும் மோதி பார்த்து கவர்ந்து வந்தா பரவாயில்ல. வஞ்சகமாகவும் நேர்மையாக, வஞ்சகமாக நேர்மையை மறந்து மாரீசனை மானாக, வஞ்சக பொன்மானாக அனுப்பி வைத்து, ராமனை பின்னாலே அனுப்பி வைத்து, லக்ஷ்மணையும் அனுப்பி வச்சு, அதுக்கப்புறம் தனியாக இருந்த சீதையை கவர்ந்து விடுகிறான். அதனால இவன் நேர்மையை நினைய மாட்டான். சிலை பலம் கொண்ட செல்வன் சீரிய கைலை தன்னை. சிலை பலம் கொண்ட செல்வன் யாரு? சிவபெருமான். மேருமலையை வில்லாக கொண்டவர். சிலை வலம் கொண்ட, வெற்றி கொண்ட செல்வன் சீரிய கைலை, அவனுடைய சீரிய கைலை தன்னை தலைவலம் கருதி புக்கு தாக்கினான். அது தன்னுடைய 10 தலை இருக்கிறதே, அதனால தான் வலிமையுடையவன் என்று கருதி தாக்கினான். தலை வலம், தலையினுடைய வலிமையை கருதி, தலைவலம் கருதி புக்கு தாக்கினான், உள்ள பூந்து தாக்கினாத. அவனை என்ன பண்ணாரு? அன்று அலை குலையாக்குவித்தார், அலை குலையாக்குவித்தார். ஐயோ அம்மா அப்பா அப்படின்ட்டு அலரும்படியாகவும் குலைந்து போகும்படியாகவும். அலைதல் என்றால் வருந்துதல், குலைதல் என்றால் நொந்து போதல். ஆக்குவித்தார் அவள் இவள் நல்லூரார். 10 தலைன்னு 10 எலி குஞ்சு மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கான். வீச்சு 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 வீச்சு.
தலைவலம் கருதி புக்கான் அலைகுலை ஆக்குவித்தார். நிலை பலம் வல்லன் அல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலை வலம் கொண்ட செல்வன் சீரிய கைலை தன்னை. ராமனுடைய அந்த ஒரு தன்மைகளுக்கு மாறான தன்மைகள் உடையவன் ராவணன். நேர்மை கிடையாது. நிலை பலம் வல்லன் அல்லன் நேர்மையை நினைய மாட்டான் சிலை பலம் கொண்ட செல்வன் சீரிய கைலை தன்னை. தன்னுடைய வலிமையாக மலையை வில்லாக வளைத்தவர் செல்வன் சிவபெருமான். அவருடைய சீரிய கைலை தன்னை தலைவலம் கருதி புக்கு தாக்கினன். தன்னை அன்று அலைகுலை ஆக்குவித்தார் அவளிவள் நல்லூரார் என்று குறிப்பிடுகின்றார். தவ்வலி ஒன்றனாகி தனதொரு பெருமையாலே மெய்வலி உடையன் என்று மிக பெரும் தேரை ஊர்ந்து செவ்வலி கூர்விழியார் சிதம் பத்தால் எடுக்குற்றானை அவ்வலி தீர்க்க வல்லார் அவள் இவள் நல்லூராரே. தவ்வலி என்றனாகி, தவ்வலின்னா குறைந்த வலி, தவ்வலி ஒன்றனாகி தனதொரு பெருமையாலே ஒடுங்கிய வலி உடையவன் தான் அவன். அவன் பெரிய வீரன் வலிமை உடையவன் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் சில பேர் பாருங்க, இந்த வீரமே அப்படின்னு வருவான், வலிமையே இருக்காது. அவன் போடுற ரவுஸ் சவுண்டில் பயந்துருவாங்க எல்லாரும். ஆனால் ஒரு தட்டுனா கீழே பொத்துன்னு விழுந்துருவான். தவ்வலி ஒன்றனாகி அப்படின்னா குறைந்த வலிமை உடையவன். குறைதல், தவுதல்னா குறைதல் அர்த்தம். குறைந்த வலியை உடையவனாகி தனது ஒரு பெருமையாலே தானே தனக்கு பெருமை. இப்போ எத்தனை பேர் போஸ்டர் அடிச்சுக்கிறான் நினைக்க பார்த்தீங்கன்னா, அவனே காசு கொடுத்து அவனே போஸ்டர் அடித்து அவனே வாழ்க சொல்லி அவன் ஆளுங்களையே விட்டு யாரும் வாழ்த்து சொல்ல வேண்டியதில்லை. இவனுக்கு இவன் காசை சாப்பிட்றதுக்கு ஒரு 10 பேர் சுற்றி நிற்பான். அவனையே விட்டு போஸ்டர் அடிக்க சொல்லி அவனையே வாழ்த்து சொல்லி எல்லாம் அவங்க தனக்குத்தானே பெருமைப்படுத்தி கொள்ளுதல் அப்படி இருப்பார்கள். அந்த தனது ஒரு பெருமையாலே அப்படி தன்னுடைய பெருமையை நினைத்துக் கொண்டு மெய்வலி உடையன் என்று, நான் மிக்க வலிமை உடையவன் என்று மிக பெரும் தேரை ஊர்ந்து, பெரிய தேர் அவனுடைய தேர், அந்த தேரை வேகமாக செலுத்தி செவ்வலி கூர்வடியால் சிவந்த கொடிய கூர்மையான விழிகளால் சிவந்து கிடக்குது அந்த விழிகள். ரத்தம் நிறைய போய் கண்ணுக்கு ஏறிச்சுன்னா கண்ணு சிவந்துடும். செவ்வலி அந்த சிவந்த கொடிய கூர்மையான அந்த கண்களில் சிவந்த அந்த கண்களை உடைய சிரம் பத்தால் அப்படி தலையாலேயே தூக்கியிருக்காங்க. தோலை உள்ள விட்டு தலையால் இப்படி நிம்பியிருக்கான். 10 தலையால் 10 தலையால் இப்படியே பிடிச்சி இப்படி நிம்பியிருப்பான் போல இருக்கு. அப்புறம் அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியும் இல்லையா? அப்போ 10 தலையால் தூக்கியிருக்கான். தலையால் அவ்வளோ நம்பியிருக்கான். அந்த தலைவலி வந்தது, தலைவலி அவனுக்கு, அவ்வளோதான். சிரம் பத்தால் எடுக்குற்றானை ரொம்ப சிரமப்பட்டான். ஆனால் நம்ம ஆளுக்கு தான் கொஞ்சம் கண்ணீர் விட்டு சாமி என்னை காப்பாற்று சாமின்னா போதுமே, அவ்வலி தீர்க்க வல்லார். அவனுடைய வலியை உடனே தீர்த்தார். சாமகானம் பாடினா, சாமி தெரியாம சாமி எனக்கு இது மலைன்னு தெரியல சாமி, ஏதோ மணல் குன்று நவுத்தி வைக்கலான்னு நினச்சிட்டேன், என்ன மன்னிச்சுங்க சாமி 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 அப்படின்னுட்டு கதறுனா வாழ்நாளும் கொடுத்தார். வாழ்நாளும் கொடுத்தார்.
அவ்வலி தீர்க்க வல்லார் அவள் இவள் நல்லூராரே. தவ்வலி, தவ்வுதல்னா குறைதல்னு அர்த்தம். குறைந்த வலி உடையவன் தன்னை பெருமைப்படுத்தி கொள்வதற்காக பெரிய வலி உடையவனாக உண்மையான வலி உடையவன் போல கருதி கைலாய மலைக்கு முன்னாடி நாம யார் என்று இறைவனுக்கு முன்னால் நம்ம வலிமையை காட்டக்கூடாது. சில பேர் இறைவனுக்கு முன்னால போய் தன்னுடைய வீரத்தை காட்டுவோம். நான் என்ன பெரிய அதிகாரி, நான் வந்திருக்கிறேன், என்ன முன்னால் நிறுத்தாம முன்னாளுக்கு நிறுத்து, எனக்கு முதல்ல மரியாதை பண்ணிடு. சாமி கிட்ட வந்ததுக்கு பிறகு தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வலிமையும் தன்னுடைய வீரத்தையும் காட்டினா என்ன பிரயோஜனம்? அங்க எல்லாரும் சமந்தானே. சாமிக்கு முன்னாடி பவ்யமா பணிவா இருக்கணும். அதை இல்லை, அந்த கைலாயத்துக்கு முன்னால போய் நின்று மெய்வலி உடைய நின்று மிக பெரும் தேரை ஊந்து, பெரிய தேரை அங்க நிறுத்திவிட்டு போனான். அவனுக்கு நல்ல பாடம் புகட்டினார் இந்த அவளிவள் நல்லூரார். நன்மைதான் அறியமாட்டான், நியாய உணர்வு இல்லாதவன் ராவணன். இப்ப பாருங்க, இந்த ராவணனை பற்றிய நல்ல ஒரு தெளிவான செய்திகளை நம்ம இதுல பார்க்கிறோம். அதுல நம்முடைய நன்மை என்பது நியாய உணர்வுகள், நியாய உணர்வுகள் மட்டுமல்ல, நன்மை என்பது என்ன என்று அறிய மாட்டார். நடுவிரா என்றால் நடுவு நிற்றல். நன்மை என்று சொன்னால் நல்ல விஷயங்களை அறிய மாட்டார். இல்லாட்டியே மற்றவன் மனைவி மேல ஆசைப்படுறான் இல்லையா? அது பிறன்மனை நயவாமைன்னு வள்ளுவரே எழுதியிருக்கிறார். அது பேராண்மை என்று குறிப்பிடுகிறார். ஆண்மை என்பது பலரை வெல்லுதல் என்று சொன்னாலும் கூட பிறன்மனை நோக்கா பேராண்மை அரணன்றோ ஆன்றோ ஒழுக்கு என்று வள்ளுவர் பேசுகிறார். பிறன்மனை நோக்கா என்று சொல்லுகிறார். நோக்குதல் கூட ஒழுக்கக்கேடு என்று குறிப்பிடுகிறார். அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஒரு தீமையான ஒரு செயலை உடையவன் அவன் என்று பார்க்கணும். ஆகையினாலே தான் அழிந்து போனான். அவனுடைய அந்த ஒரு தீமையினாலே அந்த ஒரு தீமையை அவனை அழித்து விட்டது. அவனுடைய அவ்வளவு சிறப்புகளையும் நீக்கிவிட்டது. நன்மைதான் அறியமாட்டான் நடுவிலா அரக்கர் கோமான். எது நன்மை என்று தெரிந்து செய்யணும், எது நம்மால முடியும் அப்படியே வலிமையை காட்டுறதுக்கு இடம்னு போகக்கூடாது. அவன் நன்மை அறியல, வன்மை கருதி சென்றான். வன்மைனா வலிமை. வன்மையே கருதி சென்று வலிதனை செலுத்தல் உற்று கண்மையான் மலையை ஓடி கருதி தான் எடுத்து. கல் தன்மை உடையது இந்த மலை, கல்லு தானே ஆனது தானே, கல் தன்மை உடைய மலை. அந்த கல்லை தூக்கி விடலாம் என்று கருதி வன்மையே அவன் நல்லா பெருசா இருப்பான். ஆளு வேற ஆளு ஜெஜாண்டிகா இருப்பான்னு வச்சுக்கோங்க. ராட்சசன் 10 தலையோட இப்படி இருந்தான்னா அவன் பாதி கைலாயமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவனுக்கு ஒரு நம்பிக்கை அப்படி வந்துருக்குது. ஆனா கைலாயத்துக்கு இருக்கிற அருள் பவர் அவனுக்கு என்னது, எவ்வளவு பெரிய ஆள் இருந்தாலும் அவ்வளவு அதுக்கு மேல பெருசாகும். அது கண்மையான் மலையினாரு. அதனால இந்த கண்மையான் மலையை ஓடி கருதித்தான் எடுத்து. என்னவோ கருதினா, என்ன கருதினா, வன்மையே கருதி சென்றவன் எடுத்துள்ளான்னு நினைச்சான். கண்மையான் மலையை ஓடி ஓடி கருதி தான் எடுத்து. எடுத்தான், அவ்வளவுதாங்க. எடுத்தது கண்டார், வாயால் அரற்றுவது கேட்டார், அவ்வளவுதான். உள்ள மாட்டிட்டான், யாரும் பார்க்கல, தேரோட்டியும் பார்க்க முடியல. கத்திர சத்தம் வருது, வெளியில ரத்த ஆறு ஓடி வருது. ரத்த ஆறு ஓடி வருது, கத்திர சத்தம் கேக்கு. வாயால் அம்மையோ அம்மா அம்மா அப்பா ஐயோ என்று அலறினானோ. அம்மையோ என்ன வைத்தார், அவளை
அம்மா அம்மா அம்மான்னு அலற மாதிரி வச்சு விட்டாரான். அவன் கருதித்தான் எடுத்து வாயால் அலறான். சில பேர் வலிச்சா கூட காட்ட மாட்டான் அப்படின்றான். ஆனால் வலி எக்கச்சக்கமாக இருக்கும். இவனால் அதுவும் முடியல, அவன் தாங்க முடியாத வலி, வெளியில் கத்துறான். வாயால் அம்மையோ என்ன வைத்தார், என்ன வைத்தார், அம்மையோ என்ன வைத்தார், அம்மானு அலரும்படியாக வைத்தார். 10 வாயாலையும் அலறனான், அம்மா அப்படின்னு அலறனான். இந்த அம்மாவை தான் நினைக்க தோடுவார் அவனுக்கும் கூட. எவ்வளோ பெரிய கொடியவனாக இருந்தார், தாயை நினைக்கிறான். தாய் போல அம்மா தாங்க முடியலையே. சரி, அம்மையோ என்ன வைத்தார் அவளிவள் நல்லூராரே. கதம்பட போதுவார்கள் போதும கருத்தினாலே, சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கன தவிரும் என்று. கதம்பட போதுவார்கள் போதும கருத்தினாலே, சிதம்பட நின்ற நீர்கள் சிக்கன தவிரும் என்று மதம்படு மனத்தனாகி வன்மையான் மிக்கு நோக்க ஆதம்பழத்து உருவம் செய்தார் உருவு செய்தார் அவள் இவள் நல்லூராரே. இந்த தேரொட்டி அட்வைஸ் பண்றான். முதலையும் சொன்னா இப்பவும் சொல்றேன், பெருமானே நான் உங்களுக்கு ரொம்ப நாளா தேர் ஓட்டுறேன் பெருமானே, நீங்க நிறைய வெற்றிகளை பெற்று இருக்கிறீர்கள். ஆனா ஒரு விஷயம் என்னன்னு தெரியுதா, சிவபெருமானுக்கு கோபம் உண்டாகுமாறோ அல்லது கோபத்தோடோ சிவபெருமானிடம் போகின்றவர்கள் தொலைந்து போய்விடுவார்கள், அழிந்து போய்விடுவார்கள். நீங்களோ இதுவரைக்கும் வெற்றியையே கண்டு இருக்கிறீர்கள், தோல்வி என்பது நீங்கள் கண்டதில்லை. அப்படி சொன்னாதான் அவனும் கொஞ்சம் இதாக இருக்கும். நீங்கள் சிதம்பட நின்றீர்கள், வெற்றிகளையே கண்டவர்கள் நீர்கள். நீர்கள்ங்கிறது நீங்கள், நீங்கள்ங்கிறது நீர்கள்னு வரும். நீங்கள் சிதம்பட நின்றவர், வெற்றிகளையே குவித்தவர்கள். இப்ப நீங்க சிவனை கோபத்தோடு நெருங்குகிறீர்கள். ஆனா ஒண்ணு, சிவபெருமான்கிட்ட கோபத்தோடு நெருங்குகிறவர்கள் அல்லது கோபமுடையவர்கள் சிவபெருமானிடம் சென்றவர்கள் அழிந்து போவார்கள். அப்படிதான் சலந்தாசுரன் அழிஞ்சான். நிறைய அரக்கர்கள் சிவபெருமான் மேல் கோபம், தக்கன் ஒழிஞ்சான். சிவபெருமான் மேல கோபத்தோடு இருக்கிறவர்கள் போகிறவர்கள் அழிந்து போவார்கள். போதும் அக்கருத்தினாலே அதை நீங்கள் தயவு செய்து மனதிலே கொள்ளுங்கள். நீங்கள் வெற்றிகளையே பெற்று வந்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த மாதிரி நீங்கள் போனால் தோல்வியை தந்திக்க வரும், வேண்டாம். இதுவரைக்கும் நீங்கள் உங்களுக்கு தோல்வியை பார்த்ததில்லை, இந்த தோல்வி வேண்டாம். இதையும் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல்வி இல்லை. சிக்கன தவிரும், உறுதியாக இதை தவிருங்கள் என்று அவன் எடுத்து சொன்னா இவன் கேட்கணுமே. நல்லது சொன்னா கேட்கறதுக்கும் ஒரு நல்வினை இருக்கணும் இல்லை. ஆனா இவன் கேட்கல. என்ன பண்ணான், மதம்படு மனத்தனாகி தேர் ஓட்டுறது ஓ வேலை. சல்லியன் கர்ணனுக்கு தேர் ஓட்டுறான். ஆனா அவன் சல்லியன் கர்ணனுக்கு தேர் ஓட்டக்கூடியவன்ல. கர்ணன் தேரோட்டி மகன்னே பேர் கர்ணனுக்கு. கர்ணனுடைய தாய் தந்தையை தெரியாது, தேரோட்டி தான் வளர்த்தான். அதனால் தேரோட்டி மகன், தாய் தந்தை பேர் தெரியாதவங்கிறதுனால அவனுக்கு ஒரு கேவலம் உண்டு. ஆனாலும் துரியோதனன் அவன் மேலே ரொம்ப நட்பு பாராட்டி அவனை ரொம்ப க்ளோஸாக வச்சுக்கிட்டான். தனக்கு இவன் உதவுவான். ஏன்னா அவனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது, இவனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது. அர்ஜுனனுக்கு ஒரு ஆள் வில்லு வித்தையில்லை ஒரு வேணும்னா கர்ணன் தான் உண்டு. அப்படிங்கிறதுனால கர்ணனை அவன் நெருக்கமாக வச்சுக்கிட்டான். இந்த போர் போகிற பொழுது கர்ணனை அர்ஜுனனை எதிர்த்து போரிட்டு நீ எப்படியாவது வெற்றி கொள்ள வேண்டும் என்று துரியோதனன் சொல்லுகிறான். அதுக்கு கர்ணன் சொல்லுகிறான், நான் போரிடுவேன், ஆனால் போரிடுகிற பொழுது எனக்கு சிறந்த தேரோட்டி இருந்தால்தான் சரியாக இருக்கும்.
ஆகையினாலே சல்லியனை எனக்கு தேர் ஓட்டுமாறு சொல்லு என்று கேட்கிறான். சல்லியன் பெரிய அரசன். அவன் அது எப்படி இவன் ஒரு தேரோட்டி மகன், இவனுக்கு நாம் போய் தேரோட்டுறதா, என்ன நினைத்து கொண்டு இருக்கிறாய் என்று கேட்கிறான். இருந்தாலும் துரியோதனனை சமாதானப்படுத்தி தேரோட்ட வச்சுட்டான். தேரோட்டுகிற பொழுது போர்க்களத்தில் அந்த தேரோட்டுகிற பொழுது இவன் அர்ஜுனனுக்கு அந்த நாகாஸ்திரத்தை அப்படி வைக்கிறான், குறி வைக்கிறான். குறி வைக்கிற பொழுது அவன் என்ன பண்ணா, கழுத்துக்கு குறி வச்சான். அப்ப சல்லியன் சொல்லுகிறான், கழுத்துக்கு குறி வைக்காத, நெஞ்சுக்கு குறி வை அப்படின்றான். ஆனா இவன் தேர் ஓட்டுறது மட்டும்தான் உன் வேலை, நான் எங்க குறி வைக்கணும்னு சொல்றது உன் வேலை இல்லைன்ட்டான். சொல்லாம் பாருங்க, இவனுக்கு பெரிய அவமானமா போச்சு. அம்பை எய்தான். அந்த ஆள் என்ன பண்ணாரு, தேரோட்டி பார்த்த சாரதி ஒரு ஜான் கீழே இறக்கிட்டார். தேர அப்படியே பூமி கீழே. இந்த கழுத்துக்கு வச்சது தலை, இங்கே தலைக்கு இப்படி மேலே போயிடுச்சு. தலைப்பாகையோடு தட்டி போயிடுச்சு. அதான் தலைக்கு தலைப்பாகையோடு அது போயிடுச்சு. அப்ப இவன் திரும்ப சொல்றான், சல்லியன் நீ சொன்ன கேட்டியா, நீ கழுத்துக்கு குறி வச்சிய, இப்ப நெஞ்சு குறி வச்சிருந்தா தலையில போயிருக்க முடியாது அப்படின்னு கேட்கிறான். அவன் ஒரு ஜான் இறக்கிறது போல 2 ஜான் இறக்கிட்டு போறான். அவன் கண்ணனு காப்பாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டானா, ஒரு ஜான் இறக்கிறவன் 2 ஜான் இறக்கி இருக்க போறான். அதனால அது ஒரு காரணம் இல்லை. சரி அது போடா, போட்டு 2ஆம் தடவை எய்யிப்ப அப்படிங்கிறான். மாட்டேன்றான். 2ஆவது என்ன, குந்திக்கு வாக்கு கொடுத்துருக்கான், ஒரு தடவை தான் நாகாஸ்திரத்தை எய்துவேன் அப்படிதான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான். குந்தியை போய் கர்ணன்கிட்ட ஒரு வர வாங்கிட்டு வா, ஒரு தடவைக்கு மேலே நாகாஸ்திரத்தை அர்ஜுனனை தவிர்த்து வேறு யாருக்கிட்டையும் கொல்றதில்லை, சண்டை போடுறதில்லை, இதை வாங்கிட்டு வரட்டு. ஆக இந்த ஒரு தன்மை, இந்த தேர் ஓட்டுறவன் சொல்றத நம்ம கேட்கறதா அப்படின்னு ஒரு பிரஸ்டீஜ். இந்த மாதிரி இந்த தேரோட்டி சொன்னதை கேட்டு தேரோட்டி சொல்றான், இந்த கைலாய மலை இருக்கிறதே இது சிவமலை, இது சிவனுடைய மலை. சிவனை அன்போடு அணுகியவர்கள் பெரும்பயன் பெறுகிறார்கள், வாழ்விலே எல்லா விதமான நலன்களையும் பெறுகிறார். ஆனால் சிவனை விரோதித்து கொண்டு அவனை கோபமாக நெருங்குகிறவர்கள் அழிவித்தான் சந்திப்பார்கள். வேண்டாம், உனக்கு நீ வெற்றியையே பார்த்து கொண்டு வருகிறாய், இந்த தோல்வி வேண்டான்னு சொன்னா அவன் நீ யார் எனக்கு சொல்றதுன்னு வன்மையால் அவன் என்ன பண்ணான், வன்மையால் மிக்கு நோக்க தன்னுடைய வலிமையை மிகுதியாக எடுத்துக்கொண்டு அங்க போய் அந்த மலையை தூக்குனான், மாட்டிக்கிட்டான். என்ன மாதிரி ஆனார், அத்திப்பழம் நசுங்கின மாதிரி நசுக்கிட்டான். அதம்படத்து உருவு செய்தார், அந்த பழம் நசுங்கின மாதிரி. இந்த பெரிய ட்ரெய்லர் லாரியில் தவக்கலை மாட்டினா எப்படி நசுக்குமோ அந்த மாதிரி நசுங்கி கிடக்கிறான் உள்ளுக்குள்ள. அதம்படத்து உருவு செய்தார் இல்லையா, அம்மையே என்ன வைத்தார், அதம்படத்து உருவு செய்தார். இந்த அத்திப்பழம் எப்படி சிவந்து குழைச்சு போகுமோ அது மாதிரி குழைந்து போனான் என்று குறிப்பிடுகின்றார். நாடுமிக்கூடி தருகின்ற நடுவிலா அரக்கர் கோணை ஓடுமிக்கென்று சொல்லி ஊன்றினான் உகிரினாலே பாடி முக்கு உய்வன் என்று பணிய நத்திரங்கள் காட்டி ஆடுமிக்கு அரவம் பூண்டார் அவள் இவள் நல்லூரரை. நாடு மிக்கு உழிதருகின்ற நடுவிலா நாடு முழுக்க திரியிறவன், எப்போ பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வீட்டிலே இருக்கிறது இல்லை, அரண்மனையிலே இருக்கிறது இல்லை, ஊர் சுத்துறதே வேலை. இப்படி சுற்றி திரிகின்ற அந்த அரக்கர் கோணை, இந்த அரக்கருடைய கோணை அவன் எப்படிப்பட்டவன், நடுவிலா அரக்கர் கோணை. நியாய தர்மம்லாம் பார்க்க மாட்டான் எங்கேயும். இவன் போற வழியில இருந்தே நான் சுத்தி போ, பலமா போ. அப்படி பண்ண உடனே சாமி இப்பதான் சொல்றாரு, சாமி என்ன சொல்லு, ஓட இங்க ஓடு அப்படின்ட்டு தான் நசுக்கினாராம்.
ஓடு ஓடு விக்கெட், வேகமா ஓடு இங்க இருந்து என்று சொல்லி ஓடுறான்னு சொல்லியிருக்காரு. மாட்டிக்கிட்டான். அவரு என்ன பண்ணாரு, இத்தனையும் பாருங்க, கால் விரல்னால உண்ணார்னு இது வரைக்கும் கதை படிச்சுட்டான். இவரு நகத்தை தான் உண்ணாரா, நகத்தை அப்படி லேசா பிரஸ் பண்ணியிருக்காரு. உகிரினாலேங்கிறாரு. நகம், இந்த கால் பெருவிரல் நகம் காலை விட கொஞ்சம் பெருசா வெளியில் நீட்டி இருக்கும், கொஞ்சோண்டு அப்படி அந்த நகத்தில் அப்படி பிரஸ் பண்ணியிருக்காரு. எல்லாம் ரிமோட்டு போல இருக்கு. அந்த நகத்தை பிடிச்ச ஒரு அமுக்கும் போது சொன்ன ஓடுறடி ஓட அப்படின்னு இருக்காரு. இவன் ஓடுறதுக்கு நேரம் கொடுத்தாலும் ஓடுவான். எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டான். 10 தலை 20 கை எல்லாம் மாட்டிக்கிச்சு. அப்புறம் என்ன பண்ண, ஓடுறதுல எங்கேருந்து ஓடுறது, சரி பாடி மிக்கு உய்வன் என்று வேகமாக ஓடுனவர். இப்போ நான் வேகமாக பாடி எப்படியாவது சாமியை கன்வின்ஸ் பண்ணி போடுறேன் அப்படின்ட்டு பாடி மிக்கு உய்வன் என்று பணிய அவன் பணிந்து நின்றான். சிவபெருமானை பணிந்தாலே ரொம்ப குழைஞ்ச மனசு அவருக்கு, குழைஞ்ச மனசு. இவ்வளோ பண்ண அவன் அங்கே பாடி மிக்கு உய்வன் என்று பாடுறான் பாருங்க. சாமகானம் பாடணுன்னா நல்லா பாடுறான், பக்தியாக பாடுறாங்க அப்படின்ட்டு அவன் பணிய நல் திறங்கள் காட்டி. யாரு? ஆடுகின்ற அரவங்களை தனக்கு அணிகலன்களாக பூட்டி கொண்ட அவள்கள் நல்லூரார் நல் திறங்கள் காட்டினார். நல்ல அவனுக்கு வாழ்வு தந்தார், வரங்கள் தந்தார். எனமாய் இடந்த மாலும் எழில் தரு முளரியானும் ஞானந்தான் உடையராகி நன்மையை அறிய மாட்டார். சேனந்தான் நிலா அரக்கன் செழுவரை எடுக்க ஊன்றி ஆனந்த அருள் செய்தார் அவள் இவள் நல்லூராரே. ஞானம் என்பது என்ன என்று கேட்டால், அது சிவபெருமான் மேல் அன்பு என்று சேக்கிழார் சொல்வார். ஞானம் ஈசன்பால் அன்பே. பெருமான் மேலே அபரிமிதமான அன்பு செலுத்தினால் அவரை காணலாம், அனுபவிக்கலாம், உணரலாம். ஆனால் அந்த நன்மையை அறிய மாட்டார்கள். யாரு? இந்த பன்றியா போய் பூமியை கிளறினாரே ஒருத்தர் மால், அவரும் 7 தாமரையில் விற்றிருக்கக்கூடிய பிரமனும் சிவபெருமானை அறியக்கூடிய ஞானம் இல்லாதவர்களாக போய் ஞானந்தான் உடையராகி நன்மையை அறிய மாட்டார். நல்ல ஞானத்தை உடையவராய் அந்த நன்மையை தெரிந்து கொள்ள முடியாதவர்களாக, ஞானமும் இல்லை அதனால் நன்மையும் இல்லை. ஞானமுடையவராக இருந்தால் நன்மை உடையவராக இருப்பார். ஞானந்தான் உடையவராகி நன்மையை அறிய மாட்டார். அவர் 2 பேரும் அறியல. சேனந்தான் நிலா அரக்கன். சேனம்னா பருந்து போல எல்லா இடங்கள்லையும் திரிகின்றவன் இந்த அரக்கன். சேனம்னா பருந்து என்று அர்த்தம். அது சேனைன்னு கூட சொல்லலாம். சேனம் என்றால் சேனை, சேனம் இலா, சேனந்தான் இலா அப்படின்னு பிரித்து கொண்டோம்னா சேனைகள் இல்லாமல் தனியாக வந்தவன். அங்க சேனந்தான் இலா அரக்கன் அப்படி எடுத்துக்கலாம். அவன் செழுவரை எடுக்க, அந்த மலையை எடுக்க ஊன்றி அதற்கு பிறகு அவனுக்கு ஆனந்தப்படுவதற்கு அருள்கள் செய்தார். அவள் இவள் நல்லூரார் என்று குறிப்பிடுகின்றார். உக்கினான் மலையை ஓடி உணர்விலா அரக்கன் தன்னை தூக்குறான், பேர்த்தெடுக்க முயற்சி பண்ணான். ஊக்கினான் மலையை ஓடி உணர்விலா அரக்கன் தன்னை. மலையை ஓடி உணர்விலா அரக்கன் ஊக்கினான் அவன் தன்னை தாக்கினார் விரலினாலே. தாக்கினார்னு வரணும், இந்த எதுகை நோக்கி இன்னும் போட்டார். தாக்கினான் நோக்கினான் இருக்குல்ல, தாக்கினார் நோக்கினார் நம்ம இருக்கு.
ஏன்னா அவள் நல்லூரான்னு சொல்லலை, அவள் நல்லூரார் அப்படி தானே சொல்லுகிறார். ஆகையினால அங்கே தாக்கினார் விரலினாலே தலை பத்தும் தகர ஊன்றி, விரலினால ஒரு விரலினால தாக்கினது இவர் ஒருத்தராக தான் இருப்பார். கையினால தாக்கலாம், விரலினால தாக்கினாராம். தாக்கினார் விரலினாலே தலை பத்தும், ஒன்றும் பாக்கி இல்லை. இந்த 9 தலை உள்ள மாட்டேன், ஒரு தலை வெளியில் இருக்கு, அப்படியாவது இருக்கணும்னா இல்லை. தலை பத்தும் தகர சிதைய ஊண்டி நோக்கி நான் அஞ்ச தன்னை நோன்பிர ஊன்று சொல்லி, அப்படி அவன் இதுவரைக்கும் பெற்ற வரங்களினுடைய பயன்கள் எல்லாம் ஊனப்படுமாறு, அவன் அந்த எவ்வளோ வரம் வாங்கியிருப்பான், அத்தனை வரமும் ஊனப்படுமாறு மாட்டிக்கிட்டான் கீழே. இப்போ அவன் நடுங்குறான், அஞ்சி போகிறான், எப்படி தப்பிக்கிறது, எப்படி உயிர் பிழைக்கிறதுன்னு தப்பிக்கிறான். அப்போ அவரை வழிபட்டுத்தான் இது உய்ய முடியும் என்று, எவ்வளவு வலிமை, எத்தனை வரங்கள் எவ்வளவு இருந்தாலும் சிவனுடைய சினத்திற்கு ஆளானால் அவையெல்லாம் மாறிப்போகும். நோன்பு இர ஊன்று சொல்லி, அப்படி அவனுடைய அந்த நோன்புகளெல்லாம் வரங்களெல்லாம் அழிந்து போயிற்றே என்று அவன் அஞ்சுமாறு அவன் கெஞ்ச, ஆக்கினார் அமுதமாக, அவனுக்கு அமுதம் போல வரங்களை தந்து அவன் துன்பங்களை நீக்கி ஆனந்தங்கள் அருளினார் அவள் இவள் நல்லூரார் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றார். நல்ல கவனமாக கேட்கணும். இந்த ராவணனை பற்றிய தெளிவு திருமுறை என்ன கருதுகிறது, ராவணனை பற்றி, ராவணன் யார், அவன் செயல், அவன் எப்படிப்பட்டவன் என்கிற செய்திகளை எல்லாம் சீரிய முறையிலே இந்த பதிகம் எடுத்து சொல்லுகிறது என்று சொல்லி, ஞானத்திரள் சார்பாக வெளியிட்ட திருவாசகம் வரலாற்று முறையில் அதே திருவாசகம், ஆனால் 51 பதிகங்களும் உரிய இடத்தில் இப்பொழுது வைக்கப்பட்டு இருக்கின்றன. மாணிக்கவாசகருடைய வரலாற்றின்படி அவற்றையெல்லாம் அடுக்கி இருக்கிறோம், வரிசைப்படுத்தி இருக்கிறோம். வரலாறை அவருடைய திருவாசகத்திலிருந்தே எடுத்திருக்கிறோம். நீங்கள் அவசியமாக இந்த புத்தகத்தை வாங்கி ஏன் அவ்வாறு வைத்தோம், அது எவ்வாறு சரியாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த அற்புதமான புத்தகத்தை வாங்கி நீங்கள் படிக்கலாம். அந்த வரிசையிலே நீங்கள் திருவாசகத்தை முற்றோதல் செய்து இன்புற வேண்டும் என்று சொல்லி, அதே போல் குழந்தைகளுக்காக திருநாவுக்கரசர் படக்கதை, அதை வாங்கி குழந்தைகளுக்கு கொடுத்த நல்ல பழக்கங்கள், நல்ல ஞானம் குழந்தைகளுக்கு வரும். அதை எல்லா குழந்தைகளுக்கும் பரிசளியுங்கள் என்று சொல்லி, ஞானத்திரள் அதில் சந்தாதாரர்களை சேர்த்து விடுங்கள், திருமுறைக்கு செய்கிற தொண்டு, அதில் வருகிற கட்டுரைகள் மற்றவற்றிற்கு உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமானால், ஸ்பான்சர்ஷிப் செய்ய முடியுமானால் செய்யலாம், அதுவும் சிறந்த தொண்டு என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.